ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு வாணலி வச்சுக்குவோம். வாணலி சூடானதும் நம்ம கருவேப்பிலையை ஒரு 2 கருவேப்பிலை கட்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா முருக வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி முருகெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்ததாக அதே வாணலியில் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா அதில் வறுத்து எடுத்துருவோம். அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். அதோட பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதோட கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், ஜூஸை. புளி நல்லா காஞ்சி சுண்ட வரணும். எண்ணெய் பிரிஞ்சு புளி காஞ்சி வந்ததும் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் கருவேப்பிலை பவுடரை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்துமா போதாதான்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரைஸோடு கலக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதில் நம்ம கிண்டின பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால கருவேப்பிலை தூக்கி எறியாமல் அதில் இருக்க சத்தெல்லாம் ரைஸ்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். பாருங்கள், அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.